வணக்கம். சென்னை பூஜா சென்டர் வந்திருக்கேன். உத்தரகோச மங்கை நடராச பெருமான் மரகத நடராசரா இருப்பார் இல்லையா, அவரை தான் நீங்க இப்ப பாக்குறீங்க. புதுசா இந்த வருஷம் கொண்டு வந்திருக்காங்க. அடுத்து மீனாட்சி திருக்கல்யாணமும் ஒட்டிப்பு சிலையா நல்ல பிரீமியம் பினிஷிங்ல இருக்கிற கொலுபொம்மை நீங்க பாக்குறீங்க. ஆதிசேஷன் மேல பள்ளி கொண்ட பெருமாளா இருக்கக்கூடிய ஸ்ரீரங்கநாதரை நம்ம பாக்குறோம். சைஸ் வாரியா இதுல அவைலபிளா இருக்கு. உற்சவ மூர்த்தியா இருக்கக்கூடிய ரங்கமன்னாரும் தாயாரும் தான் நீங்க பாக்குறீங்க. தாயாருடைய பின்னழகு கூட ரொம்ப திருத்தமா அழகா பண்ணியிருக்கக்கூடிய சிலைகளா இருக்கிறத நம்ம பாக்குறோம். அப்புறம் நமக்கு பகல் 10 ராப்பத்துன்னு மார்கழி மாதத்துல நடக்கக்கூடிய அந்த வைகுண்ட ஏகாதசி டைம்ல வரக்கூடிய சேவைகள்ல கிளி மாலை அலங்காரம் அப்படின்னு ரொம்ப ஸ்பெஷலா இருக்கும். அந்த சேவையும் நம்ம இங்க பார்க்க முடியுது. இதுவரைக்கும் திருக்குடந்தை கும்பகோணம் சக்கரபாணி தான் நீங்க பார்த்திருப்பீங்க. சாரங்கபாணி தாயாரோடு இருக்கக்கூடிய காட்சி, பூதேவி ஸ்ரீதேவி தாயாரோடு இருக்கிற காட்சி நம்ம பார்க்கிறோம். கும்பகோணம் ராமநாத சுவாமி, சீதா தேவி, லக்ஷ்மணன், பரதன், சத்ருகுணன், ஆஞ்சநேயர்னு இருக்கக்கூடிய அந்த செட்டும் நம்ம இப்ப பார்க்கிறோம். திருக்குடந்தை கும்பகோணம் கும்பேஸ்வரர் மங்களாம்பிகை தான் இப்ப நீங்க பாக்குறீங்க. கும்பேஸ்வரர் மங்களாம்பிகை. அடுத்து இந்த வருஷத்தோட புது வரவு அப்படின்னு பண்ணாரி அம்மன், சத்தியமங்கலம் பண்ணாரி அம்மன் தான் நீங்க இப்போ பாக்குறது. இன்னும் ஏராளமான கலெக்ஷன்ஸ் பாக்குறதுக்கு நீங்க ஸ்கிரீன்ல தெரியிற கான்டாக்ட் நம்பர்ல சென்னை பூஜா சென்டருக்கு கால் பண்ணி கேட்டலாக் வாங்கி இன்னும் நிறைய அவங்களுடைய கலெக்ஷன்ஸை நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அவங்களுடைய ஷோரூமை நீங்க விசிட் பண்ணணும் அப்படின்னா ப்ரையர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேர்ல போய் பார்த்து உங்களுடைய பர்ச்சேஸை பண்ணிக்கலாம். எல்லாருக்கும் இந்த நவராத்திரி எல்லா விதமான பாக்கியங்களையும் தரக்கூடிய நவராத்திரியா அமையணும்னு நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். நன்றி.